முருங்கனுக்கு அடுத்து ஒரு 6-7 கிலோமீட்டர். ஓகே நண்பர்களே வணக்கம். தற்பொழுது நான் அங்கே என்று சொன்னால் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்னால் இப்போ நான் நிற்கிறேன். இங்கே என்ன நடந்திருக்கு என்று சொல்லி அதாவது இன்றைக்கு அந்த பிள்ளை இந்த நிலவரம் என்ன நடந்திருக்கின்ற சகல உண்மையான விஷயங்களையும் நான் இன்றைக்கு உங்களுக்கு தர்றதுக்கு தயாராக இருக்கிறேன். அதே நேரம் எங்களுடைய யூடியூபர் ஒருவருக்கும் வந்து மன்னார்ந்த பிரபலமான ஒரு யூடியூபருக்கும் வந்து இதனால் ஒரு பெரிய அச்சுறுத்தல் ஒன்று விடுக்கப்பட்டிருக்குது. அது தொடர்பாகவும் அவரோட கதைப்போம். அந்த வீடியோவை நான் தொடர்ச்சியாக வழங்குறதுக்காக இருக்கிறேன். வாங்க இன்றைக்கு மன்னாரில் நான் நிற்கிறேன், என்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் போய்கொண்டிருக்கேன் அங்கே என்றால் சிந்தியாக்காண்ட வீட்டை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன். சிந்தியாக்கா வந்து 27ஆம் தேதி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கா. அது வந்து வைத்தியசாலையில் வந்து சரியான சிகிச்சையை வந்து வைத்தியர்கள் வழங்காமையினால் வந்து மன்னார் வைத்தியசாலையில் வந்து உயிரிழக்க வேண்டிய துப்பாக்கி நிலை வந்து ஏற்பட்டிருக்குது. நான் இப்போ தம்மனைக்குளம் அதாவது சிந்தியாக்காண்ட வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். அவன் வீட்டை இப்போ நான் வாரதுக்கான காரணம் அவரோட மகன் என்ன மாதிரி இருக்கிறாருன்னு பார்க்குறதுக்காண்டி. நண்பர்களே, இதுதான் சிந்தியாக்காண்ட வீடு. சிந்தியாக்கா வாழ்ந்த வீடு இதுதான். சிந்தியாக்காவுக்கு 2 அண்ணா ஒரு அம்மா. கல்யாணம் கட்டி 1 வருடம்தான். பாருங்கோ நண்பர்களே, பாருங்கோ சிந்தியா வந்து படித்த பள்ளிக்கூடம் வந்து என்று சொன்னால் மன்னார் முருங்கன் மகா வித்தியாலயத்தில் படித்து வந்து ஜெயவர்த்தனபுர யூனிவர்சிட்டிக்கு வந்து அவள் தெரிவாகி இருக்கிறா. மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக, அதாவது பப்ளிக் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக வந்து அவள் வந்து தெரிவாகி இருக்கிறா. வந்து தம்மனைக்குளம் வந்திருக்கேன், அதாவது சிந்துஜாக்காண்ட வீட்டை வந்திருக்கேன். மகன் எப்படி இருக்கிறார் என்ற நிலவரத்தை பார்த்து உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காண்டி வந்திருக்கேன். இப்போ இருக்கிற நிலைமையில வந்து நாங்கள் அவையோட வந்து வீட்டுக்கார அம்மாவோடையோ அல்லது அவைண்ட தம்பியாக்களோடையோ கதைக்கக்கூடிய சூழல் இல்லை. அதாவது அவையில் நாங்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாக வேண்டிய பிரச்சனை வரும். அதனால் நான் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் இங்கே வந்திருக்கேன். அவையிலெல்லாம் அந்த கவலையிலேருந்து இன்னும் மீண்டு வர இல்லை. நான் வந்து அவையோட பிள்ளை எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காண்டி உங்களுக்கு அதை தெரியப்படுத்துறதுக்காண்டி வந்திருக்கேன். நீங்கள் நல்ல வெறிவெல்லாம் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. சிந்துஜன் அண்டு பேர் இப்போ சிந்துஜன் அண்டு வச்சிருக்கணும். அதாவது வந்து சிந்துஜன் இப்போ வந்து நல்லா இருக்கிறார், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை தெரிவிக்கிறதுக்காண்டி தான் நான் இப்போ தம்பனை குளத்துக்கு வந்திருக்கிறேன். ஓகே சிந்துஜான், உண்மையில் வந்து சிந்துயன்ன்றது வந்து இப்போ வந்து அதாவது சிந்துயன்ன்ற அம்மாண்ட ஞாபகம் இருக்கணும்ன்றதுக்காண்டி சிந்துஜான்றதுபடியாக சிந்துயன் என்று கூப்பிடுறா. மகதீஸ் தான் இவருடைய பெயர். பாருங்க பல்கலைக்கழகத்தில் இது வந்து யூனிவர்சிட்டியில் எடுத்த ஃபோட்டோ. நண்பர்களே, இப்போ நான் வந்து மன்னர்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு இது போல் இங்கே நடந்து கொண்டிருக்க பிரச்சனைகளை வந்து உடனடியாக நான் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். நீங்கள் செய்வதெல்லாம் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.